மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் சென்னையை மையமாக வைத்து 2 வழித்தடங்கள் உட்பட மொத்தம் 7 அதிவேக ரயில் வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதாவது சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூரு, மும்பை புனே, புனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூரு, டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி போன்ற வழித்தடங்களில் அதிவேக ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தேசிய அதிவேக ரயில் கழகம் லிமிடெட் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளன. அடுத்த சில ஆண்டுகளில் மும்பை அகமதாபாத் வரை புல்லட் ரயில்களின் இயக்கம் தொடங்கப்படவிருக்கும் நிலையில் சென்னையில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வரையிலான 2 அதிவேக ரயில் வழித்தடங்களின் கட்டுமானம் ரயில் பயணிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருந்து மற்றும் சென்னை வழியாக பெங்களூருக்கு 25க்கும் மேற்பட்ட மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து டபுள் டக்கர் எனப்படும் இரட்டை அடுக்கு ரயில் உட்பட ஏராளமான மைல் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுவதால் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களுக்கு திருப்பதியில் ஒரு நிறுத்தம் கொண்ட சென்னை முதல் ஹைதராபாத் வரையிலான அதிவேக ரயில் வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். புதிய அதிவேக ரயில் வழித்தடத்தில் ரயில்கள் குறைந்தபட்சம் 230 கிலோமீட்டர் வேகத்திலும் புல்லட் ரயில்கள் மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்திலும் இயக்கப்படும். இந்த அதிவேக ரயில் வழித்தடத்திற்காக புல்லட் ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும் சர்வதேச தரத்திலான புதிய தண்டவாளங்கள் அமைக்கப்படும். இந்த அதிவேக ரயில் வழித்தடங்கள் பெரும்பாலான பயணிகள் விமான பயணம் மேற்கொள்ளும் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும். தற்போது வந்தே பாரத் ரயில் உட்பட மற்ற ரயில்கள் சென்னை முதல் பெங்களூரு வரையிலான பயணத்திற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 6 மணி நேரம் ஹைதராபாத்திற்கு 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக ஆகிறது. அதிவேக ரயில் வழித்தடத்தில் பெங்களூருக்கான பயண நேரம் 3 மணி நேரம் வரை குறையும். கோயம்புத்தூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனரக தொழில்கள் மிகுந்துள்ள கோவை ஊட்டியின் நுழைவு வாயிலாகவும் கருதப்படுகிறது. கோவைக்கு அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டால் வணிகம் மற்றும் சுற்றுலா வழித்தடத்தை உருவாக்க வழிவகுக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிற்காக திட்டமிடப்பட்ட அதிவேக ரயில் வலையமைப்பு மாநிலத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சென்னை நகரத்திற்கு மட்டுமே பயனளிக்கும் ஒன்றாக அமைந்திருப்பதாகவும் தெற்கு தமிழ்நாட்டில் உள்ள மதுரை போன்ற முக்கிய நகரங்களை உள்ளடக்கி அவற்றை தலைநகர் சென்னையுடன் இணைத்திருந்தால் மிகுந்த வரவேற்புக்குரியதாக இருக்கும் எனவும் தமிழக மக்களின் கருத்தாக உள்ளது.